டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் ஆகியோரோடு தலைவர் தளபதி அவர்கள் உரையாடி ஏறத்தாழ ஒவ்வொரு கூட்டமும் 3 மணி நேரத்துக்கு மேலாக, அது 3 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை நித்தம் உட்கார்ந்து கேட்டு அவருடைய கருத்துக்களை ஏற்று மனமிட்டு தலைவரும் வந்திருந்த ஒன்றிய நகர செயலாளர்கள் பேசினார்கள். அதனுடைய அடிப்படையில் கழகத்தினுடைய தோழர்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சென்றிருக்கிறார்கள். வருகிற 1, 2, 3 ஆகிய நாட்களில் உறுப்பினர் சேர்க்கிற அந்த பணியினை தொடங்க இருக்கிறார்கள். ஆக புதிய எழுச்சியோடு உணர்ச்சியோடு இந்த உறுப்பினர் சேர்க்கிற பணியை தலைவருடைய உடன்பிறப்பு சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளார். சார், குறிப்பா முருகன் மாநாடுக்கு கடுத்த விமர்சனங்கள் எழுந்த நிலையில அது நடைபெற்று கொடுத்திருக்கேன். நீங்க கூட அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. இந்து சமய அறநிலையத்துறை வேணான்றாங்க, அண்ணா பெரியார் விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதுல அதிமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதை விட என்னுடைய அறிக்கையை தவிர தெளிவான விளக்கத்தை நாங்கள் சொல்லிவிட்டோம். நாங்கள் எங்களை விட பொதுமக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாடே கொதித்து போயிருக்கிறது. காரணம், பெரியாரையும் அண்ணாவையும் படித்தவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இதுவரையில் அரசியலில் தலையெடுத்ததாக வரலாறே கிடையாது. ஆக இந்த இருவரும் தலைவர்களையும் பழித்து பேசியவர்களை வேடிக்கை பார்த்ததை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு மிக்க அத்தனை பேரும், சுயமரியாதை உள்ள அத்தனை பேரும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அதை பார்க்கலாம். ஒரு வீடியோல என்ன ஆயிருன்னு சொல்லி கேக்குறாங்க சார். ஒரு வீடியோல போய் என்ன ஆயிர போகுதுன்னு கேக்குறாங்க. ஒரு வீடியோல போய் கொள்கைகளை போய் அது சொரணை உள்ளவனுக்கு தான் வரணும். ஒரு நாள் ஒரு சொல்லும் சரி, 1000 சொல்லும் சொல்லி உணர்ச்சி மயமாக இருந்தால் அது உரைக்கும். எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்தாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியில அரசியல் பேசப்பட்டிருக்கு, தலைவர்களை பற்றி விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அரசு சார்பா நடவடிக்கை உண்டு. அது நாங்கள் மக்கள் முடிவு கொடுத்துட்டோம். மக்களை எதிர்ப்புக்கும் போது அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியது? மத வெறுப்பு சார்ந்த பேச்சுக்கள் கூட பேசப்பட்டிருந்தது. அதாவது நீங்க பெருசாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மக்கள் அது புறக்கணித்து விட்டார்கள். அது இன்னொரு வெளிப்படையா சொல்லணும்னா, நாங்கள் 100 கூட்டம் இப்போ மாநாடு நடத்தி திமுகவுக்கு சேர்க்க வேண்டிய ஓட்டை ஒரே மாநாட்டின் மூலமாக அவர்கள் சேர்த்து கொடுத்து விட்டார்கள். குடமுழுக்கு நடந்துட்டு இருக்கிறது. நிலங்கள் நிறைய மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோயில்கள் அனைத்தும் புனரமைக்கப்படுது. இந்த நிலையில தொன்மை வாய்ந்த கோயில்கள் அனைத்துமே உண்மையான அந்த கலாச்சாரப்படியான நிகழ்வுகள் நடக்கல, நடக்கல. இந்து சமய அளவுக்குள்ளே வேணாம் அப்படின்ற அளவுக்கு பேச்சு அந்த மாநாட்டை அது தொடர்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், இந்து அறநிலையத்துறை நீதி கட்சி காலத்திலிருந்து எதற்காக துவக்கப்பட்டது வரலாறுலாம் பேசினா நேரம் காணாது. 1 மணி நேரம் இவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் சொல்வார். ஓரணையில் தமிழ்நாடு நம்முடைய மதிப்பிற்குரிய சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மூர்த்தி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.